வணக்கம். வணிக கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் உங்களுக்கு பங்கு சந்தை சார்ந்த தகவலை பரிமாறிக்கொள்கிறோம். அதன் மூலமாக சந்தை சார்ந்த சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் என்று நம்புகிறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த காரணங்களால் சந்தையானது தற்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்றத்துடன் இருக்கிறதா இல்லை இறக்கத்துடன் இருக்கிறதா, எந்தெந்த காரணிகள் இவற்றுக்கு காரணமாக பின் நிற்கின்றன என்று பல்வேறு விஷயங்களை உங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இன்னைக்கு சந்தை எவ்வாறு நகர்ந்தன, அதற்கு என்ன காரணங்கள் என்பதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இன்று சந்தையானது எவ்வாறு முடிந்திருக்கிறது என்பதை முக்கிய குறியீட்டு எண்களை பற்றி விவரங்களுடன் இப்போது பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு சந்தை அப்படின்றது ஏறக்குறைய ஒரு தொடர் ஏற்றத்தின் அடுத்த கட்டத்தில் தற்போது இருந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். பொதுவாக இந்த ஏற்றத்தை நாம் பார்ப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது 3 இண்டெக்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குறியீட்டு எண்ணில் மும்பை பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சென்செக்ஸை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த சென்செக்ஸனுடைய ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டபுள் செஞ்சுரி 193 புள்ளிகள் ஏறி 36,636 என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதற்கு அடுத்து தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு எண் நேற்று மிகப்பெரிய ஏற்றத்தை நாம் கண்டது பார்த்தோம். இன்னைக்கும் 65.5 புள்ளிகள் ஏறி 11,053 என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். அதற்கு அடுத்து பேங்க் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய இந்த வங்கித்துறை சார்ந்த குறியீட்டு எண்ணானது 71 புள்ளிகள் ஏறி 27,625 புள்ளிகள் என்ற அளவில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இந்த குறியீட்டு எண்களுடைய நிகழ்வு என்பதை நம்ம சாதாரணமாக காலையில் 9:15 3:30 மணிக்குள்ளாக எவ்வாறு அவை நகர்ந்திருக்கிறது என்பது கூட வரைபடம் மூலமாகவும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய எண்கள் பற்றியும் விரிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் அல்லவா. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்ப சென்செக்ஸினுடைய வரைபடத்தை பார்க்கிறோம். காலையில் 9:15 துவங்கும் பொழுது 36,544 என்ற புள்ளியில் துவங்கியது. ஏறக்குறைய நேற்றைய முடிவு விலையை விட ஓரளவுக்கு ஒரு கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அது கொஞ்சம் இடைவெளியுடன் இன்னைக்கு காலையில் மேல் நோக்கிய இடைவெளியுடன் தோன்றி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது காலையிலேயே ஓரளவுக்கு மேலே ஏறி அதிகபட்ச புள்ளியாக 36,666 என்ற புள்ளியை தொட்டது. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வப்போது ஒரு சிறிய சரிவுகளை சந்தித்து கீழ்நோக்கி இறங்கும் போது குறைந்தபட்ச புள்ளியாக 36,456 என்ற புள்ளியை தொட்டது. இந்த ஒரு குறைந்தபட்ச புள்ளி தான் இன்றைய வியாபாரத்திற்கு வாங்குவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மேலே ஏறும் பொழுது காலையில் எந்த உச்சத்தை தொட்டதோ அந்த உச்சத்தை மீண்டும் மீண்டும் தொட முயன்று கொண்டே இருப்பதை இந்த வரைபடத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் அதை தாண்டுவதற்கு அது மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை தாண்ட முடியாமல் ஏறக்குறைய காலையில் எங்கு தோன்றியதோ கிட்டத்தட்ட அந்த ஒரு உச்சத்தை, அதாவது முடிவு விலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய அந்த அளவிலேயே முடிந்து 0.53% என்ற அளவுக்கு ஏறி 36,636 என்ற புள்ளியில் முடிந்த இந்த சென்செக்ஸ் ஆனது மொத்தம் கொண்டுள்ள இந்த பங்குகளின் எண்ணிக்கையில் 17 பங்குகள் அப்படின்றது ஏறுமுகமாகவும் விலை இறங்கி முடிந்த பங்குகள் 14 ஆக மொத்தம் முடியும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தையாக 193 புள்ளிகள் ஏற்றத்துடன் 36,636 முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதான் சென்செக்ஸ் அப்படின்றதுடைய ஒரு கதை, இன்னியோட ஒரு சுருக்கமான கதை. சென்செக்ஸ்ல என்ன நடந்ததோ ஏறக்குறைய அதனுடைய மறு பிரதிபலிப்பாகத்தான் நிப்டியிலும் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனுடைய படத்தை கூட நம்ம விளக்கமா பார்க்கலாம். நிப்டியை பொறுத்த மட்டில் காலையில் 9:15 துவங்கிய பொழுது அந்த நேற்றைய முடிவு விலையை விட வெகுவாக மேலே உயர்ந்து துவங்கியதை பார்க்கிறோம். அது ஒரு கேப் அப் என்று சொல்றோம் இல்லையா, அந்த வகையில் துவங்கியதையே நம்ம பார்க்கிறோம். அப்படி துவங்கும் போது 11,024 என்ற புள்ளியில் துவங்கி காலையிலேயே கொஞ்சம் வேகமாக ஏறி 11,062 என்ற உச்சத்தை தொட்ட பிறகு தொடர்ந்து ஒரு பக்கவாட்டு நகரிலும் நடுவே ஒரு முறை மட்டும் ஒரு 10:45 மணி அளவில் ஒரு இறக்கத்தை கொடுத்து அது நேற்றைய முடிவு விலைக்கு அருகாமையில் போனது என்பது மட்டுமே ஒரு வாங்கி விற்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும், அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்ச புள்ளியாக அது முதல்ல 11,062 தொட்டதோ அங்கு மட்டுமே குறைந்தபட்ச புள்ளியாக 10,998 என்ற இடம், அதாவது 11,000 என்பது மிக முக்கியமான ஆதரவு விலையாக மாறிக்கொண்டிருப்பதை இந்த வரைபடத்தின் மூலமாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 50 நிறுவனங்களை உள்ளடக்கிய நிப்டியானது 27 பங்குகள் ஏற்றமுள்ளவும் 21 பங்குகள் இறக்கமுடைய பங்குகளாகவும் 2 பங்குகள் நேற்றைய விலையிலேயே முடிந்து மாற்றம் இல்லாமல் முடிந்து ஆக மொத்தம் 0.6% என்ற ஏற்றத்துடன் இன்னைக்கு 11,053 என்ற புள்ளியில் முடிந்திருப்பதை நாம் இந்த வரைபடத்தில் பார்க்கிறோம். இது நிப்டியினுடைய ஒரு வரைபடம்.
நம்ம எப்படி சென்செக்ஸ் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய அந்த முக்கிய ஒரு குறியீட்டு எண்ணை இதுவரை பார்த்தோமோ அதற்கு அடுத்தபடியாக துறை வாரியான குறியீட்டில் மிக முக்கியமான குறியீட்டு என்னன்னா பேங்க் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய இந்த வங்கித்துறை சார்ந்த குறியீட்டு என்ன பார்க்கலாம். ஏனென்றால் இதில் அதிக வியாபாரம் தற்போது நிகழ்ந்து வருவதனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் துவங்கும் பொழுது எங்க நேத்திக்கு முடிஞ்சதோ அதற்கு அருகாமையில் துவங்கியது என்ற ஒரு விஷயம் 27,618. அப்ப நேற்றைய முடிவுகளுக்கு அருகாமையில் துவங்கி மேலே ஏற ஆரம்பித்ததனால் அப்ப அந்த குறைந்தபட்ச புள்ளியும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த 27,492 காலையில கொஞ்சம் காமிச்சது தான். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல் நோக்கி திரும்பி ஏற ஆரம்பித்து ஏறக்குறைய 71 புள்ளிகள் ஏறி 27,625 என்ற புள்ளியில் அது முடிந்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 12 நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த பேங்க் நிஃப்டியானது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 பங்குகள் ஏற்றமாகவும், மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்ற பங்குகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. ஆனால் இதில் 5 பங்குகள் ஏறுமுகமாகவும், இறக்க பங்குகள் ஏற்றத்தை விட கொஞ்சம் அதிகமாக 7 நிறுவனத்தினுடைய பங்கின் விலையானது இறங்குமுகமாகவும் இருப்பதை இந்த வரைபடத்தின் மூலமாக பார்ப்பதும் 0.26% ஏற்றத்துடன் 27,625 பேங்க் நிஃப்டி முடிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக இப்போ இந்த மாதிரியான ஒரு சந்தை அப்படின்றது நமக்கு எந்த மாதிரியான ஏற்ற பங்குகள் இறக்க பங்குகள் கொடுத்துருக்குது நிஃப்டியினுடைய கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அப்படின்றதுல முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறது கெய்னர்ஸ். இன்னைக்கு ஏறி முடிந்த பங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல ஏறக்குறைய இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சில பங்குகள் மிக அதிக அளவு ஏறி இருந்தன. அதாவது இந்த பிபிசிஎல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2.84% அளவிற்கு ஏறி 372 ரூபாய் என்ற விலையிலும், பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 2.63% அளவிற்கு ஏறி 2,766 என்ற விலையிலும், ஐசிஐசிஐ பேங்க் இதான் இன்னைக்கு பிரதான ஒரு ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் நிஃப்டி ஏறியதற்கு. அது 2.2% அளவிற்கு ஏறி 371 ரூபாய் 25 காசிலும், ஹிண்டால்கோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேல் நோக்கி திரும்பி இருக்கிறது 2.14% என்ற அளவுக்கு ஏறி 203 ரூபாய் என்ற விலையிலும், வேதாந்தா 2.09% அளவுக்கு ஏறி 178 ரூபாய் 60 காசிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இது வந்து கெய்னர்ஸ். அந்த மாதிரி இன்னைக்கு லூசர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இறங்கி முடிந்த பங்குல முதலாவதாக இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் நன்கு இறங்கி முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை வந்து தற்போதைய ஒரு நிலவரத்தை பார்க்கும்போது ஜி வந்து 2.8% இறங்கியும், டாடா மோட்டார்ஸ் நல்லா ஏறி தான் இருந்தது கடந்த ஒரு வாரமா, அது -2.4% இறங்கி 189.4 என்ற விலையிலும், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் 10% மேல ஏறின பங்கானது -1.9% ப்ராஃபிட் புக்கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் இறங்கி 725 ரூபாய் 60 காசிலும், ஆக்சிஸ் பேங்க் அப்படின்றது நேத்திக்கு பெரிய ஏற்றத்தை கண்டது, அது வந்து 1.76% இறங்கி 719.20 இந்துஸ்தான் யூனிலிவர் -1.43% இறங்கி 1,700 என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். ஆக இன்றைய பங்கு சந்தை அப்படின்றது பார்க்கும்போது நேற்று ஏறுமுகமாக இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கிறது, நேற்று இறங்குமுகமாக இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கிறது என்று பல்வேறு வகையான ஏற்றிறக்கங்களை தற்போது சந்தை கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஏற்றிறக்கங்களுக்கான காரணங்களை ஆராயும் பொழுது நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலகளாவிய காரணங்களும் உள்நாட்டினுடைய முக்கிய காரணிகள், அதாவது சந்தை சாராத ஒட்டுமொத்த சந்தையை பாதிக்கக்கூடிய காரணிகளை தான் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரியல் காரணிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல உலக சந்தைகளுடைய நகர்வு நம் சந்தையில் பிரதிபலிக்கும் என்று சொல்வோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் துவங்கிய ஆசி சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சந்தைகள் ஏறியும் சில சந்தைகள் இறங்கியும் கலந்துதான் அந்த சந்தையானது இன்றைக்கு காலையில் துவங்கியது. அதனால அந்த சந்தையினுடைய பெரிய ஒரு நமக்கு சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட ஒரு கேப் அப்ல துவங்கி இருக்கிறது. அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் துவங்கிய நமக்கு மதியம் ஐரோப்பிய சந்தைகள் துவங்கிய பொழுது 1:30 மணி வாக்கில் அப்போது ஐரோப்பிய சந்தைகளும் ஒரு பிரமாதமான ஒரு ஏற்றத்தை காணவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஃபுட்சி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டினுடைய சந்தை மட்டுமே கொஞ்சம் ஏறுமுகமாக காணப்பட்டாலும் மற்ற பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற சந்தையினுடைய கேக் டாக்ஸ் போன்ற அந்த குறியீட்டு எண்கள் எல்லாமே ஓரளவுக்கு இறங்குமுகமாக தான் இருந்தன. ஆக உலக சந்தையினுடைய ஒரு சப்போர்ட் என்பது நம் சந்தைக்கு இல்லை. இந்த ஒரு நிலையில தான் அப்போ நம்ம பார்க்கும்போது உள்நாட்டு காரணிகள் தான் தற்போது சந்தையை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இப்போ உள்நாட்டு காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொருளாதாரம் சார்ந்த காரணிகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது, அரசியல் சார்ந்த காரணிகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ சந்தையானது தற்போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நகர ஆரம்பித்திருக்கிறது. இந்த நகர்வு உண்மையான நகர்வா, எச்சரிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் அப்படின்றத நான் ஒவ்வொரு முறையும் வரைபடம் மூலமாக உங்களுக்கு விளக்கி சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக இந்த சந்தையை நம்ம இப்போ கொஞ்சம் அரசை ஆராய்வோமா. அதற்காக முதல்ல டெக்னிக்கல்ஸ் அப்படின்றதுல
இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போற விஷயம் ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில்ஸ். இந்த ஸ்பின்னிங் டாப் அப்படின்றத எப்படி நம்ம விளக்கி பார்க்கலாம்ன்றத அடுத்த வரைபடத்துல பார்க்கிறோம். இது நிஃப்டியோட வரைபடம். அதுவும் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வலது பக்க மூலையில ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, 2ன்னு போட்டு. அது வந்து இன்னைக்கு உருவான ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்னா சிறிய உடல் அமைப்பை கொண்ட ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஏற்றத்தின் முடிவில் அது வந்தால் எப்படி இருக்கும்ன்றத பெருசு பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சதுரமான ஒரு இதில் போட்டு காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து ஸ்பின்னிங் டாப். அப்போ சின்ன உடலையும் சின்ன ஷேடோவை மேலே கீழே கொண்டுள்ள இந்த ஸ்பின்னிங் டாப் இது என்னால் ஏற முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம கிட்ட. அப்போ நேற்று பலமான ஏரிய சந்தையானது இன்னைக்கு ஏற முடியலைங்கன்னு சொல்லுவது என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, பலமான தடுப்பு எல்லையில் அது இருக்கிறது. பலமான தடுப்பு எல்லை என்பது நமக்கு எப்படி தெரியும்? இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 1ன்னு போட்டிருக்கேன். அந்த 1லையும் பார்த்தீங்கன்னாலும் பச்சை வண்ணத்தில் குட்டியா ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்கிறத பார்க்குறீங்க. ஆக இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மாசத்துக்கு முன்னாடி ஏறிய பொழுது தடுக்கப்பட்ட இடம். இப்போ எங்க ஒரு 1.25 மாசத்துக்கு முன்னாடி தடுக்கப்பட்டதோ அதே இடத்தில் தற்போது நிஃப்டி ஏறிய பொழுதும் இந்த ஸ்பின்னிங் டாப் தோன்றி என்ன சொல்லுது? என்னால் ஏற முடியலைங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அதை எவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றத தான் நான் வந்து அடுத்த வரைபடத்தில் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கேன். அதாவது நிஃப்டியினுடைய வரைபடத்தை இது வந்து வீக்லி சார்ட். இந்த வீக்லி சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் மேல தடை நிலையாக ரெசிஸ்டன்ஸாக 11,120 கொடுத்துருக்கேன். இதை தாண்டி ஏறினாதான் நல்ல ஏற்றம் நாளைக்கு. அப்படி இல்லை அதனுடைய கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லை 11,030 நான் கொடுத்துருக்கேன். அந்த எல்லை உடைக்கப்பட்டால் இந்த ஏற்றம் முழுவதையும் இழப்பதற்கான வாய்ப்பு கூட வரலாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த ஸ்பின்னிங் டாப் நமக்கு சொல்லக்கூடியதுன்னா ஒரு எச்சரிக்கையை சொல்கிறது. என்னால் ஏற முடியலைங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஏறவே ஏறாதா அப்படின்னா இல்லை. அந்த 11,120 எல்லையை தாண்டி பலமான இன்னொரு புல் கேண்டில் சொல்லுவோம், காலைக்கு உண்டான ஒரு கேண்டில், பச்சை நிற கேண்டில் வந்தால் இந்த ஏற்றம் இன்னும் பலமாக கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு கிராஸ் ரோடுன்னு சொல்லுவோம். எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற சந்தையின் நிலைப்பாடு தான் தற்போது உள்ளது. இதை எப்படி கையாளணுன்றதுக்காக கூட ட்ரேடர்களுக்கான விதிமுறைகளை நான் வகுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரேன். ஒரு ட்ரேடராக இருந்தீர்களே ஆனால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சக்திக்கு மீறி பொசிஷனை எடுக்கக்கூடாது, வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடணும், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும், 10ல் 3 தப்பானாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும்ன்றத விதிமுறைகளை உங்களுக்கு வகுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சந்தை சார்ந்த விவரங்களை இப்போது பார்க்க இருக்கிறோம். இப்போ சந்தை சார்ந்த புள்ளி விவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஏற்றமடைந்த துறைகள். ஏற்றமடைந்த துறைகளில் முதல்ல இருக்கிறது வந்து எரிசக்தி துறை 1.73%, நுகர்வோர் பொருட்துறையானது 1.36%, தொலைத்தொடர்பு துறை 1.0 என்ற சதவீத அளவிற்கு ஏற்றி முடிந்திருக்கிறது. அடுத்து இறங்கி முடிந்த துறைகளில் நம்ம பார்க்கறது வந்து வாகனத்துறை தான். ஆட்டோமொபைல் செக்டர் நல்ல சந்தையில கூட அது இறங்க ஆரம்பிச்சிருக்கு, -2.4% இறங்கி முடிந்ததை பார்க்கிறோம். அடுத்து அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்றமுள்ள பங்கள் 1,685 59%, இறக்கப்பங்கள் 1,035%, விலை மாற்றம் இல்லாமல் புரிந்தாங்க 156%. ஆக மொத்தம் விற்பனையான பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 2,850 பங்குகள் வியாபாரமானதாக பார்க்கிறோம். அடுத்து வந்து டேர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில் 2 சந்தையிலும் எந்த அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ டேர்ன் ஓவரில் முதல்ல நம்ம பார்க்கறது வந்து மும்பை பங்கு சந்தையில் வந்து எந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொக்கம் கேஷ் மார்க்கெட்டில் 3,400 கோடிகள் என்ற அளவிற்கும். அடுத்து மும்பை பங்கு சந்தையில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வியாபாரமே இல்லைன்னே சொல்லலாம். அடுத்து தேசிய பங்கு சந்தையோட கேஷ் மார்க்கெட் 32,820 கோடி, மிக அதிகமாக மும்பை பங்கு சந்தையில் நடந்ததை விட அதிகமாக நடந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் மொத்தமா F&Oல 10,20,986 கோடி, ஆக மொத்தம் 10,63,208 கோடிகள் என்ற அளவிற்கு வியாபாரம் நடந்ததாக பார்க்கிறோம். அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விவரம் பார்க்கலாம். தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் 3,207 என்ற விலையிலும், ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 3,080 விலையிலும், 1 சவரன் 8 கிராம் 24,640 விலையிலும், வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 40 முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். அடுத்து குரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் விலை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது அமெரிக்க டாலர்ல சொல்வதாக இருந்தால் WTI க்ரூட் என்றது ஒரு பிப்பாய் 56.21 அமெரிக்க டாலரிலும், அடுத்தது பிரண்ட் க்ரூட் 65.86 என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். புள்ளி விவரங்களை கடைசியாக பார்க்க இருக்கிறது வந்து அந்நிய செலாவணி விலை விவரங்கள். அமெரிக்க டாலர் வந்து என்எஸ்ல 70.45, RBI 70.57, ஐரோப்பிய நாணயமான யூரோவானது என்எஸ்ல 79.85, RBI 79.76 விலையிலும், இங்கிலாந்து நாணயமான பவுண்ட் ஸ்டெர்லிங் என்எஸ்ல 92.80, RBI 92.71, ஜப்பான் நாணயமான யென் வந்து என்எஸ்ல 63.14, RBI 63.13 முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். ஆக நம்ம கொடுத்திருக்கிற இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறோம். பெரிதுரை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.